எப்படியோ அடிச்சு பிடிச்சு எடுத்து நகைக்குள்ள ரூபாய சேர்த்துட்டோம். இன்னைக்கு இந்த மனுஷன் இப்ப வந்த உடனே கிளம்பிட வேண்டியதான். இழுவ வேற வீட்டுல இல்ல. அவ வீட்டுல இருந்தாதான் நம்ம அங்க போறோம் இங்க போறோம் எங்க போறோம்னு சொல்லணும். இப்பதான் யாரும் வீட்டுல இல்ல இல்லையா? அவ துணி கடைக்கு போயிட்டு வரக்குள்ள நம்ம நகை கடைக்கு போயிட்டு வந்துடலாம். நான் ஒரு குளிர் நீ அதில் காற்று தோடாதே நீ தோடாதே நீ அதில் கிளி நான் உந்தன் கிளை நான் வாடாதே விட்டு போகாதே. ஏ என்னம்மா என்னம்மா இன்னும் என்ன நகை வேணும் என்று சொல்லம்மா. ஏ தள்ளிப்போ இன்னும் கடையில போய் தானே அள்ளிப்போம். நகை வாங்க போறேன்னு சொன்னாலே பாட்டு எங்கெல்லாம் வந்து வருதுன்னே தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கா வசந்தி. இந்த மனசு வரட்டு 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 பா நகை வாங்க போடும் போடும் போடும். வந்துட்டாவ. என்ன நான் என் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன்னா என்னன்னு தெரியலையே. ஏங்க ஏன் அப்படி சொல்றிய? உட்காருங்க. இல்ல ஏன் கேக்கேனா, நான் எப்ப வீட்டுல வந்தா கூட நீ இருக்கவே மாட்டா. நான் இன்னைக்கு இருக்கிற பத்தியா, அதனாலதான் கேட்டேன். வீடு கீடு மாறி வந்துட்டனோ என்னமோ யாதோ நீ. உங்களுக்கு எப்பவுமே யானை பார்த்தா நக்கலாதான் இருக்கான். நான் அப்படியா எப்ப வருவியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? நீ எப்ப வருவியன்னு நினைச்சிட்டு இருந்தாலே எனக்கு ஆப்பு எப்ப வரும்ல எனக்கு இருக்கு. ஏங்க இப்படி சொல்றீங்க? எப்பவுமே ஏங்க என் மனசு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? நீங்க எப்ப வருவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தது ஒரு குற்றம். எல்லாம் என் மேல தப்பா பேசாதீங்க. சரி விடு, உனக்கு என்னால ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. அது என்னன்னு மட்டும் சொல்லு. இந்த சிம்பதி எல்லாம் என்கிட்ட கிரியேட் பண்ணாத வசந்தி. நான் சிம்பதி கிரியேட் பண்ணியனா? உங்க தம்பியும் உங்க குழந்தையார எங்க போயிருக்காவ எடுத்திருக்காவன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படி வசந்தி தெரியும்? நான் வேலைக்குள்ளே போயிட்டு வரேன், என்கிட்ட சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா போவாவ. நீ தான் 4 கதை அங்கெங்கேயா ஓடி போய் தெரிஞ்சுப்பா. உனக்கு தெரியாதது ஏதாவது உண்டா வசந்தி? சொல்லு, எங்க போயிருக்காவ? நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணிட்ட இல்லையா? சொல்லு. அவனுக்கு அடுத்த வாரம் கல்யாண நாள் வருது இல்லையா? அதான் உமாவுக்கு ஒரு சாரி எடுத்து கொடுக்க கூட்டிட்டு போயிருக்கா. சந்தோஷமா தான் இருக்கு. என்ன வசந்தி சந்தோஷமா இருக்குன்னு மூஞ்ச இப்படி வச்சுக்கிட்டு சொல்லியா? நம்புற மாதிரியே தெரியலையே. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்ல. என்ன நிஜமா சந்தோஷமா தாங்க இருக்கு. எடுத்து கொடுக்கட்டு. இன்னும் 2 மாசத்துல நான் எனக்கும் கல்யாண நாள் தான் வருது. அதான் நீங்க என்ன எடுத்து தருவிய? உனக்கு சாரி தானே, நான் நிறைய எடுத்து தரேன் வசந்தி. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, பீரோயை திறந்து உனக்கு சாரி எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து தரேன். எல்லாம் அங்க வாங்கி தானே வச்சிருக்கியா? ஏங்க இப்படி பண்றீங்க? பீரோல இருந்து எடுத்து விட்டுக்க எனக்கு தெரியாதா? ஏங்க இந்த தடவை எனக்கு கொஞ்சம் நகை எடுத்துதாங்களாம். சொல்லு, கல்யாணி கவரிங்க இல்ல என்ன கவரிங் வேணா? நீ எடுத்து தந்துறியே. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எனக்கு கவரிங் நகை எல்லாம் வேண்டாம், எனக்கு தங்கம் தான் வேணும். தங்கம் வேணுமா? பக்கத்து வீட்டு தங்க அக்கா இருக்காவளா, இப்படி போயிட்டாவளா? எல்லாம் நக்கலா பேசாதீங்க. எனக்கு கோல்டுல வேணும். போமா? கோல்டுல வேணுமா? எல்லாம் ரெடி பண்ணிட்டியோ? குடு. அங்க இங்க கொஞ்சம் போல அலைஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். போமா பின்ன? சரி எடுப்போம். உடனே சம்மதிச்சிட்டீங்க? ஆமா வசந்தி, கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணதானே கேக்குறா. வா போய் எடுப்போம். சரிங்க, நான் 2 நிமிஷத்துல ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன். உடனே போயிடலாம். சரி வா போலாம். ஏய் சூப்பருங்க. போயிட்டு வந்துடலாம். ஓ சரி அப்படியா? சரி அப்ப நான் இப்பவே வாரேன். இல்ல வேலை ஒண்ணும் இல்ல, நான் உடனே வாரேன். எங்க நான் ரெடி, கிளம்பிட்டேன். போலாமா? வசந்தி, ஒரு சின்ன வேலை ஒண்ணு வந்துட்டு பாரு, நான் அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடவா? என்னங்க விளையாடவா செய்றீங்க? சின்ன வேலை வந்துட்டுன்னு சொல்றிய? இது பாருங்க, நான் இதுக்காகவே அழகா ரெடியாவே வந்தேன். போயிட்டு வந்துருவாங்க. அது இல்ல வசந்தி, ஆபீஸ் சம்பந்தமா ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்தோம்னா போயிடலாம். எப்ப? மணி இப்பவே 8 ஆகுது. இனி நீங்க அதை வேலையை முடிச்சுட்டு வந்து என்ன கூட்டிட்டு போவிய? ஏங்க இப்படி பண்றீங்க? போயிட்டு வந்துருவாங்க. உனக்கு சொன்னா புரியாதா? நீ இப்ப நான் அந்த வேலைக்கு போகலன்னா நிரந்தரமா அந்த வீட்லயே தான் இருக்கணும். ஓகேவா? ஓகேவா கேக்கேவான்னு போங்க. நீங்க கோவப்படாத வசந்தி, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கா. நிஜமாவா சொல்றீங்க?
எனக்கே ஒரு 20 வயசு குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. இந்த நினைப்போடே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க. சாதா இந்த ட்ரெஸ் போட்டா திட்டக்கூடிய மனுஷன் இன்னைக்கு அவியலே சொல்லிட்டு போறாங்க 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குனே. வசந்தி சூப்பர். நம்ம ஏன் டெய்லி நீ சாரி கட்டிக்கிட்டு தெரியும், இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டது நல்லா இருக்கு. எடுத்து வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகுது. இனி இத மாதிரி தான் பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். இவன் யாரு வசந்திக்கு வீட்டுக்குள்ள வந்து நிக்கியா? ஏ தம்பி. ஆண்டி. என்ன அலங்கோலமா நிக்கியா? அலங்கோலமாமே அலங்கோலம். மோவா மட்டும் ட்ரௌசர் போட்டுட்டு வருவா, அதுக்கெல்லாம் ஒன்னும் சொல்லாது கிளவி. நம்ம போட்டா மட்டும் வந்துடும். இன்னைக்கு யாரு என்ன சொன்னாலும் மாத்தக்கூடாது, ஏன்னா என் வீட்டுக்காரரே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அலங்கோலம். திஸ் இஸ் ஃபேஷன். என்னத்த ஃபேஷனா கீஷனோ? ஏன் உனக்கு வேற துணி எல்லாம் போட்டுட்டு இருக்க? ஆண்டி, உங்க பொண்ணுக்கு வேலை சம்பந்தமா மேனேஜர் கிட்ட போய் பேசியிருக்கேன். கலவியை எப்படி டைவர்ட் பண்ண பாத்தியா? ஆண்டி, ஒரு இன்டர்வியூ வச்சு வேலைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது இன்டர்வியூ வைக்கிறது நான் என்னைக்குன்னு உங்ககிட்ட கேட்டு சொல்றேன், சரிங்களா? இன்டர்வியூவா? இன்டர்வியூனா என்னமா? என்ன பண்ணுவாங்க? சில கொஸ்டின்ஸ் ரேவதி கிட்ட கேட்பாங்க. அவ அதுக்கு ஆன்சர் சொன்னா வேலை கன்ஃபார்மா கிடைக்கும். கொஸ்டினா? என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க? என்ன மாதிரி கொஸ்டின்? ஒரு சாந்து சட்டிக்கு எத்தனை மண்வெட்டி மண்ணு போடுவாங்கன்னு கேட்பாவளா? வேற என்ன கேட்பாவ? ஐயோ, அது என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா நம்ம பொது அறிவு பத்தி தான் கேட்பாங்க. அவகிட்ட கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாமா, கண்டிப்பா. அப்புறம் உமா வந்துட்டாளா எப்படி? அவ எங்க வந்தா? இன்னும் வரல. அந்த பிள்ளையும் உன் மூலம் அங்கிருந்து விளையாடிட்டு இருக்காவ. போயிட்டு வந்தோமா செடுத்தோமான்னு வரவும் மாட்டாளுவ. என்னத்த? ஓ சரி ஆண்டி, சரி சரி. நான் அப்ப இந்த வேலையை மட்டும் கேட்டு சொல்றேன். சரி மருமோளா, சரி. எப்படி ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன். என்ன உமாவும் செல்வாவும் போய் எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரல. அப்படி எந்த கடைக்கு போனாவே என்ன துணி அடிக்காமனு தெரியலையே. பேசாம செல்வாக்கு ஒரு போன் பண்ணி கேப்போம். எனக்கு இருக்கிற பதட்டம் எனக்கு தான் தெரியும். பண்ணும் போன. உமா, உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ பார்த்து எடு. நீங்க நான் இந்த ஃப்ராக் எல்லாம் போட்டா நல்லா இருப்பேனா? என்ன உமா இப்படி கேட்டுட்டா? நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருப்பா. வேணா ஃப்ராக் எடுக்கிறியா? எடுக்கிறேன், ஆனா நான் எடுத்தா வெளியே போடுவேனான்னு தெரியலையே. உனக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ நீ பார்த்து எடு. நீ எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் ஒன்னும் சொல்ல போறது கிடையாது, சரியா? சரிங்க. நான் இதுல ஒரு ட்ரெஸ் போட்டு பார்க்கவா? போட்டு பாரு உமா. இந்த நாவல் பல கலர போட்டு பாக்கி. சரி சரி, போட்டு பாரு. எங்க பாருங்க. உமா சூப்பரா இருக்கா, மாடர்ன் கேர்ள் மாதிரி இருக்கா. இது நல்லா இருக்கா? அப்ப இது ஒண்ணு எடுத்துக்கவானா? எடுத்துக்க உமா, ஏன் பயப்பட்டு கேக்குறா? ஏடு ஏடு. அப்ப இந்த ட்ரெஸ் ஒண்ணு. இனி பட்டு செக்ஷன் போவோமா? சரி உமா, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க. போட்டுட்டு வந்துடுறேன். எங்க வாங்க பட்டு செக்ஷனுக்கு போவோம். சரி வா. எல்லாம் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு இல்லைங்க? எது எடுக்கணும்னே தெரியல. எடு உமா, உனக்கு ஒண்ணு அம்மை ஒண்ணு எடு, சரியா? ஹலோ, யாருங்க போன்ல? செல்வா? மைனி. மைனியா? ஷோ, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கே விட மாட்டாளா? சொல்லுங்க மைனியோ. செல்வா, எங்க இருக்க செல்வா? அது வந்து போன கட் பண்ணுங்க நீ. ஆமா, மைனி என்ன நினைச்சிருப்பாவ? என்னவோ நினைச்சிட்டு ஒரு இடத்துக்கு நிம்மதியா வந்தா கூட அவ இருக்க விட மாட்டாளா? அங்க இருந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு என்ன பிரச்சனையா? என்னமோ சொல்லதுக்கு போன் பண்ணாவ, நீ வேற கட் பண்ணிட்டா. எனக்கு அடிச்சியா? இப்ப எடுக்காம இருந்தாலும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பா. ஹலோ எக்கா, இழுவ நான் பேசியது கேக்குதா நீ? ஹலோ எக்கா, இழுவ எங்க இருக்கிறியே நீ? ஹலோ ஹலோ வசந்தி அக்கா, லைன்ல இருக்கிறீங்களா? ஹலோ இழுவ, நீ பேசியது நல்லா கேக்குது, சொல்லும். இது வந்து அக்கா கேக்க. ஹலோ இழுவ,
சிக்னல் இல்ல நினைக்கேன், விட்டு விட்டு கேக்குது. என்னம்மா நடிச்சியம்மா? என் உமாவா இது? ஒண்ணு கேக்கலண்ணா, போன வை. சரிக்கா, இது மட்டும் கேக்குது. அச்சு தொலைனா ஆத்தியா, இந்த மாதிரி பண்ணதால வச்சா, இல்லனா எடுக்கிற புடவையில எனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வான்னு இப்ப சொல்லிருப்பா. எவ்வளவு ட்ரிக்கா இருக்க வேண்டியதா இருக்கு தெரியுமா உங்க மைனி கிட்ட. இருந்தாலும் நீ சூப்பர் தான் உமா. சரி வாங்க போய் பட்டையாவது எடுப்போம். எங்க போனாலும் விடமாட்டா போல இருக்கு தோல்ல பிடிச்சவா. இங்க எல்லாமே அழகழகா இருக்குங்க. ஆத்தி எடுவுமா. இங்க இந்த பச்சை பட்டையை எடுக்கட்டா? ஓகேனா அதை எடு. என்ன மேம் என்ன பாக்குறீங்க? இந்த பச்சை கலர் பட்டு. நான் இது அழகா இருக்கான்னு பாத்துக்கிட்டு உங்க அம்மைக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க அங்க போய் உட்காருங்க போங்க. சரி உமா சரி. இதுவா மேம்? ஆமா, அது ரேட் எவ்வளவு? 8500 ரூபாய். சரி, இந்த பட்டு ஒண்ணு எடுத்துருங்க. இதே பச்சை கலர்ல இன்னொரு பட்டு ஒரு 500 ரூபாய் போல எடுங்க. சரியா? ஓகே மேம், ஓகே கண்டிப்பா. 8000 ரூபாய் பட்டு எனக்கும், 500 ரூபாய் பட்டு அத்தைக்கும் கொடுத்துடலாம். கொடுத்து நல்ல பேரம் வாங்கிடலாம். பாருங்க, வீட்டுல யாரையும் காணல. எங்க அம்மா வீட்டுல இருப்பாவ, தேடிக்கிட்டு இருப்பாவ, ஒத்த கால்ல கொக்கு மாதிரி நிப்பாவன்னு சொல்லிட்டு தர நீ கூட்டிட்டு வந்திய. இங்க பாருங்க, உங்க அம்மைய காணல. சரி விடு உமா, வந்ததும் வராததுமா கோவப்படாத. போ போய் அம்மா எங்க இருக்கவனு போய் பாரு. ஆமா, நான் போய் பாக்கேன். எப்படியும் இப்ப அவியலே வருவாவ. எங்க இருந்தாலும் அவியல் மூக்கு வேர்க்காமல இருந்திருக்கும். வருவாவ. அம்மா இப்ப அம்மா உனக்கு எடுத்த சாரி தான் அம்மைக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னா என்ன பண்ணுவா? சொல்றேன்னு நீ தப்பா நினைக்காத உமா. எங்க அம்மாக்கு அட்டா கொடுத்துறானுமா? அப்ப நான் ஆசைப்பட்டு எதுவுமே வாங்க கூடாது. உன் அம்மையோ உன் தங்கச்சியோ என்ன ஆசைப்பட்டு கேட்காவளோ அதை உடனே நான் கொடுத்துறணும். ஆனா எனக்கு ஆசைக்கு யாரும் எதுவும் விட்டு தர மாட்டாவ, அப்படிதானே? சரி அம்மா தொடங்காத. வந்த உடனே குடுக்கறியனா குடு, இல்லனா நீயே சமாளிச்சுக்க. எனக்கு சமாளிக்கிறது எப்படின்னு தெரியும். நீங்க இடையில வாய துறக்காம மட்டும் இருந்தா போதும். புரியுதா என்ன? புரியுது. என்ன வண்டியில வரும்போது ஏதோ ஐடியா போட்ட மாதிரி இருக்கு. ஆமாங்க, பொண்ணுங்க எல்லாம் புடவைன்னு ஒரு விஷயம் வந்துட்டுங்க 1000 வாட்டி யோசிப்போம். ஆமா, இத மட்டும் நல்லா யோசிங்க. யோசிக்க கூடிய இடத்துல யோசிக்காம இருங்க. அதுதான் எங்க கிரகம். ஒரு புடவை எடுக்கவே 1000 புடவை பார்த்து செலக்ட் பண்ற நாங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுலதான் கோட்டை விட்டுறியோம். அப்போ நீ என்ன தேர்ந்தெடுத்த தப்புன்னு சொல்றியாமா? சும்மா சொன்னேங்க. பட்டடி புடிஞ்சுக்கிட்டீங்களே. வர உனக்கு நக்கலும் கொழுப்பும் கொஞ்சம் கூடி போச்சுதான். பாத்துக்கிட்டுதான் இருக்கேன். சரி, நீங்க போய் ட்ரெஸ்ஸ மாத்துங்க. நான் ஒரு டைம் இந்த புடவையெல்லாம் திரும்ப ஒரு வாட்டி பார்த்தாதான் நிம்மதியா இருக்கேன். கடையில வச்சு அத்தனை வாட்டி பார்த்தாச்சுல உமா, மறுபடியும் ஏன்? வாங்கங்க, எங்களுக்கு இருக்க சந்தோஷமே அதுதான். கடையில எத்தனை வாட்டி எங்க மேல வச்சு பார்த்து அழகா செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாலும் வீட்டுல வந்தோன்னா மறுபடி ஒரு வாட்டி எடுத்து பார்த்து அழகா இருக்கான்னு வச்சு பார்த்தாது ஒரு நிம்மதியே கிடைக்கும். என்னம்மா அம்மா நீ என்னதான் சொல்லிட்டு இருக்கா? சரி பாரு, நான் போய் அம்மையை பார்த்துட்டு வரேன். போங்க. எப்படியோ உடம்பு எடுத்தாச்சு. மாமியார் வேற 4 முடி வந்துட்டு போச்சுன்னு சொல்லிச்சு. இப்ப வேற மாமியார வீட்டுல காணல. கண்டிப்பா அங்கதான் இருக்கும். எப்படியும் அவ ஐடியா கொடுத்திருப்பா. நீ ஒரு ஐடியா கொடுத்திருப்ப இல்லையா? அதுக்கு நான் எப்படி பிளான் பண்றேன்னு பாரு. சரி, நம்ம ஒரு வாட்டி புடவை எடுத்து பாப்போம். அப்பதான் நமக்கு சந்தோஷமா நிம்மதியுமா இருக்கும். போன் பண்ண சொன்னீங்க, போன் பண்ணியா? எடுத்தானா எப்படி? நிறைய நேரம் கழிச்சு எடுத்தா.
எடுத்துக்கிட்டு ஏதோ பேசினது விட்டு விட்டுதான் கேட்டுச்சு, ஒழுங்கா கேட்கல. நான் சொன்னேன் சீக்கிரமா வந்துருங்க, அத்தை தேடிட்டு இருக்காவணி. பாரு வசந்தி, எப்பவே போனது இன்னும் வர காணல. பாரா, நானும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணியது. பாவம், அந்த பிள்ளை உறங்கவே செய்துட்டா. ஐயே அத்தை, அவ இப்பன்னு இல்ல, எப்ப வெளியே போனாலும் வர நல்லா லேட் ஆகும். நம்ம கூப்பிட்டா வரேன் வரேன் வரேன்னு மட்டும்தான் வாயிலிருந்து வார்த்தை வருமே தவிர, ஆனா வரையே மாட்டா, தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வரட்டுன்னு தான் இருக்கேன். வரட்டவா? என்ன மாமியார மருமகளும் ஒற்றுமையா இருந்து கதை பேசிட்டு இருக்காவ? அம்மா, ஆமாக்கா. ஏங்க போயிட்டு இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, வர நேரம் நானே எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? சரி வசந்தி, கடைக்கு தானே கூட்டிட்டு போறேன், நாளை காலையில போலாம் சரியா? ஆமா, இப்ப இப்படி சொல்லுவிய, நாளைக்கு காலையில ஆனா வேலை வேலைன்ட்டு வேலையை கிளம்புவிய. என்ன மோனே, அவளை எங்கேயாவது எடுத்து கூட்டிட்டு போயா? பாரா, செல்வா பாரு, அந்த பொண்டாட்டி எல்லா இடமும் கூட்டிட்டு தெரியா. நீ அந்த அவளை கூட்டிட்டு போனாதானே அவ்வளவுதான் நல்ல சந்தோஷமா இருக்கும். யாரம்மா இவளையா? கூட்டிட்டு போக வேண்டியதுதான். ஏன் ஒரு மாதிரி இவளையான்னு ஒரு மாதிரி நக்கல சிரிச்சுக்கிட்டு கேக்குறிய? ஏனோ எம்மா, உமாவை கூட்டிட்டு போனா செல்வா ஏதாவது வேணுமான்னு கேட்டா கூட உமாளுக்கு வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை வேண்டாம். ஆனா இங்க அப்படி இல்ல, நான் தான் சும்மா இரு, வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் அது வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறதையே மறுபடியும் கேட்டு கேட்டு வாங்குவா. ஆமா ஆமா, இப்படி நிறைய எண்ணத்தை தான் வாங்கி வந்துட்டாவளோ. பாத்தீங்களாமா, வாங்கி கொடுத்தத கூட ஒத்துக்க மாட்டா. எப்படி நீங்க எப்படி இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் அப்படி என்ன நீங்க வாங்கி வந்து ஒத்துக்கல? கடவுளே கடவுளே, சண்டை போடாம இருங்க ரெண்டு பேரும், கடுப்பேத்தாதுங்க. ஏம்மா, தம்பி உங்களை தேடின்னு. என்னமாக்கா, வந்துட்டாங்களா? வந்துட்டாவம்மா. அப்படியா? சரிம்மா, நான் அப்ப போய் என்னை அதில் போய் பேசிட்டு வரேன், சரியா? இவ வேற புடவை எல்லாம் அடிச்சு வந்திருக்கா, என்ன கலர் எடுத்தா என்ன மாடல் எடுத்தான்னு போய் பாக்கணுமே. போய் பாத்துக்கிட்டு வந்துருவோம். இருங்க, நானும் ஒரு போய் பாத்துக்கிட்டு வந்துடுறேன். நீ எதுக்கு போறா? செல்வா புடவை எடுத்து கொடுத்துருக்கானா, அதான் என்ன கலர் மட்டும் லைட்டா போய் பாத்துக்கிட்டு வந்துடுறேன். இருங்க, இப்ப வந்துடுறேன். இந்த பொம்பளைகளுக்கு ஏன் தான் இந்த புத்தி இருக்குன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அத்த நீங்க வாங்க போலாம், அவைய கிளாஸ் எடுக்க தொடங்கிட்டாவ, இனி கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்த மாட்டாவ. வாங்க நம்ம போய் பாத்துட்டு வந்துருவோம். என்ன கலர் என்ன மாடல் எடுத்தாலும் பத்தியா? ஆமாத்த, போய் பாப்போம். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க தானே செய்து? உண்மையில ஞாபகம் எல்லாம் இருக்கு. பாப்பாவ என்ன சொல்லியானே? எப்பா யாரு எந்த விஷயத்துல ஒற்றுமையா இல்லாட்டாலும் புடவை நகனி வந்துட்டா பொம்பளைங்களை பிரிக்கவே முடியாது போல இருக்கப்பா. நான் இப்ப போறது நீ எப்ப வருதுன்னு தெரியல, பாப்போம், வரட்டு. ரெண்டு புடவையும் அழகாத்தான் இருக்கு. இருந்தாலும் நமக்குன்னு எடுத்தது கொஞ்சம் அழகு அதிகமா தான் இருக்கு. இப்ப கண்டிப்பா மாமியார் வரும், அது எதை கேக்குதோ பாப்போம். உனக்கு தெரியாதா உமா சமாளிக்க? பாத்துக்கலாம். வந்துச்சுல்லையா எல்லாரும்? வாங்க அத்தே, வாங்க. அக்கா, நீங்க நம்ம வந்திருக்கிறீங்க, வாங்க ரெண்டு பேரும் வாங்க. ஆமா அத்தே, எடுத்துட்டு வந்துட்டேன். வர வர சூப்பரா செலக்ட் பண்றானே இல்லவ. அழகா இருக்கு. ஆமா, எவ்வளவு ரூபாயோ? ரேட்டெல்லாம் கம்மிதாக்கா. அத்த சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அவ எது ரேட் அதிகமா சொல்லியாலோ அது அவளுக்கு புரியுதா? ஆனா நீங்க அதை தான் எடுக்கணும், மறந்துடாதீங்க. என்னால ஏமாத்த முடியுமா மருமோளா? நான் அந்த விஷயத்துல ரொம்ப கெட்டிக்காரி, என்னால ஏமாத்தவே முடியாது. உஷாரா இருங்க. கண்டிப்பா. நான் போடுறிய? போடுங்க. என்ன ரேட்டு? எத்தே, என் வலது கையில இருக்கிறது 2000 ரூபா, இடது கையில இருக்கிறது 900 ரூபா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சந்தி. அது 2000 ரூபாயா, இது 900 ரூபாயா? நான் இப்ப எதை எடுக்கணும்? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அவ எதை ரேட்டு குறைச்சி சொல்றாளோ அதுதான் ரேட்டு கூடுனது. உஷாரா இருங்க. அவ இடது கையில இருக்கிறதுதான் ரேட்டு கூடுனது. புரியலையா உங்களுக்கு? என்ன அததானே அவ 900 ரூபான்னு சொல்லியா? நான் எல்லாம் ரேட்டு கூடுன பட்ட கெட்டுனவாதான். அதனால நீங்க என்னங்க
என் வலது கையில இருக்கிற 2000 ரூபாய் பட்டை நீங்களே வச்சுக்கோங்க. ஐயோ மருமலை, உனக்கு என் மேல எம்பிட்டு பாசம். ஐயோ மருமலை, வருத்தப்படாதீங்க அத்தே. உங்க பொண்ணு தந்தா நீங்க வாங்க மாட்டீங்களா என்ன? இந்தாங்க அத்தே, புடிங்க. அத்தியா நீ சொன்ன மாதிரி ரேட்டு குறைஞ்சதுதான் என் கையில தள்ள வைக்கியா? உஷாரையா உஷாரு, ஒரு சனம் உஷாரு. உஷாரு. ஐயோ வேண்டாம் மருமலை, உனக்கு என் மேல எவ்வளவு பாசம். எனக்கு 2000 ரூபாய் புடவை வேண்டாம், 900 ரூபாய் கொடுத்து. என்ன இழுவைக்க மூஞ்சி மாறுது? என்னத்தே இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களுக்காக ரேட்டு கூடுனது பார்த்து பார்த்து எடுத்தேன் தே. நீங்க அதையே வச்சுக்கோங்களா? வேண்டாம் மருமலை, வேண்டவே வேண்டாம். யாமவா ரேட்டு கொண்டு எடுத்தா நான் வந்து ரேட்டு கொண்டது அவளுக்கு தான் கொடுப்பேன். எனக்கு ரேட்டு குறைஞ்சது போதும் மருமலை, கொடுத்துரு. என்னக்கா பாத்துட்டு இருக்கிறிய? அத்தைகிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களா? நான் என்ன உமா எடுத்து சொல்றது? அதான் அத்தையே அந்த 900 ரூபாய் புடவை தானே ஆசைப்படியாவ கொடுக்கலாம். எல்லாத்தையும் நான் சொன்ன கேளுங்க, நீங்க 2000 ரூபாய் புடவையே கெட்டுங்க. ஏன்டா மருமலை, நீ இதை வச்சுட்டு எனக்கு அதையே கொடுத்துரு. அந்த புடவை தான் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. சரி, இன்னும் உங்க ஆசைக்காக நான் இதையே வச்சிருக்கேன். எப்படி வசந்தி? சூப்பர் சூப்பர் அத்தே. சரி, நான் இந்த புடவைய விரிச்சு பாத்துட்டு வரேமா? நீரு. சரிங்க அத்தை. என்ன ஏமாத்திட்டு போறாவளாம், சிரிப்பா பாரு. வசதிக வீட்டுல இருந்துட்டு வந்தா நீங்க எப்படி மாத்தி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாத அத்தே. எப்படியோ நான் ஆசைப்பட்ட 800 ரூபாய் புடவை எனக்கே கிடைச்சிட்டு. இந்த உமாவை ஏமாத்தவா முடியும்? யாருகிட்ட? உமா கிட்டயா? நடக்குமா? நடக்கதான் விட்டுருவோமா? என்ன உமா, நேத்து சாயங்காலத்துல இருந்து ஆளையே காணல, எங்க வெளியே போயிருந்திய? ஆமா சின்ன பொண்ணு, அடுத்த வாரம் கல்யாண நாள் வருதா, அதான் இதைய ஒரு பட்டு எடுத்து அரைஞ்சிட்டு கூட்டிட்டு போனவ சின்ன பொண்ணு. அப்படியா? நானும் 2 வாட்டி தேடி வந்தேன். பின்ன 4 முடிய போய் பார்க்க போனா நேரம் போறதே தெரியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் இருந்து பேசினேன். 4 முடி சொல்லிச்சு. அப்புறம் எப்ப வந்தா? வர்றதுக்கு ஒரு 9:30 போல ஆயிடுச்சு. 4 முடி என்ன சொல்லிச்சு? இப்படி கடைக்கு பட்டு எடுக்க போயிருக்கியான்னு சொல்லிச்சு. உன் மாமியாருக்கு எடுத்து கொடுக்குறியா? எடுத்தாச்சா? ஆமா, எடுத்து கொடுத்தேன் சின்ன பொண்ணு, எடுத்து கொடுத்தாச்சு. என் மாமியாருகிட்ட எப்படியும் அவ ரேட்டுக்குள்ள பட்டதான் எடுப்பா, அப்படி இப்படின்னு ஏத்தி விட்டுருக்கா பாத்துக்க. யாரு? 4 முடியா? ஆமா சின்ன பொண்ணு. இவளுகெல்லாம் இது தேவையா? நம்மகிட்ட பேசும்போது மட்டும் அப்படி பேசுவா பாத்துக்க. இவளுக்கு என்ன, நான் என்ன பட்டெடுத்தா இவளுக்கு என்ன சின்ன பொண்ணு? அதுதானே. இது என்ன இதுக்கு தேவையில்லாத வேலை? நான் வருது 4 முடி. ஹாய் 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 ஹாய். என்னண்ணா 2 பேசிட்டு இருக்கிறியே? என்ன ஒரு வார்த்தை எவ்வளவு கூப்பிடல? இழுவ அந்த பக்கமா தான் வந்தா, ஒரு வார்த்தை கூப்பிடணும்னு தோணலையோ? ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் தான் இந்த நஞ்சு முடிஞ்ச புத்தி இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது பாத்துக்கிடுங்க. என்னண்ணா இழுவ, என்னண்ணா சொல்லியா? நஞ்சு முடிஞ்ச புத்தியா? அப்படி என்ன நஞ்ச முடிச்சிட்டேன்? கிளவிட்ட என்னெல்லாம் ஏத்தி விட்டியன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ? நீங்க 2 சேர்ந்து வந்து நின்னோடனே எனக்கு டவுட் வந்துச்சு. நான் எல்லாம் ஏத்தி விட்டுற பழக்கம் எனக்கு கிடையாது பாத்துக்க. இங்க பாரு உமா, ஏதோ ரேட்டுக்குள்ள பட்டு உன் மாமியார் எடுத்துட்டு நீ என்கிட்ட சாடாத பாத்துக்க. என்னது கேக்கல? ரேட்டு கூடின பட்ட மாமியார் எடுத்துட்டா? எப்ப எடுத்துச்சு? நீங்க பாத்தியலா? எடுக்கத்தான் விட்டுருவேனா நானு? என்னன்னு சொல்லியா? நீதானே அந்த பட்டு ஒரு பச்சை கலர்ல ஒண்ணு வச்சிருந்தாலே, அது ரேட்டு கூடுதல்னு சொன்னா? நான் எங்க ரேட்டு கூடுதல்னு சொன்னேன்? நான் அததான் ரேட்டு குறவுன்னு சொன்னேன். நீங்களும் மாமியார தான் டிஸ்கஸ் பண்ணி அதுவே போதும், எனக்கு 800 ரூபாய் பட்டே போதும்னு எடுத்தீங்க. இதுல என்ன இருக்கு? பாருங்க, திக்காத திணறாம சொல்லுங்க. நீங்க என்ன பிளான் போட்டிருப்பிய, எப்படி எல்லாம் ஏத்தி விட்டுருப்பேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறிய? நீங்க யாரு, எப்பேற்பட்ட ஆளு? ஆனா நல்லா வருவிய. போன அப்புறம் அதை பட்டு போயிட்டு நீ ரொம்ப பண்ணாத. ஆமா,
இன்னொன்னு உனக்கு எடுத்தாலையா? அது எவ்வளவு? 8000 ரூபா. 8000 only. என்னடா இவ்வளவு சொல்லியா? 8000 ரூபாய்க்கு செல்வா பட்டு எடுத்தாராம். செல்வா 8 ரூபாய் பட்டு தான் எடுத்தாராம். அத்தான பத்தியால 6000 ரூபாய்க்கு ஆரி ஒரு பிளவுஸ் போட்டு எடுத்தாராவ. ஆமா ஆமா, நல்லா பார்த்தா. சரி சரி, சாயங்காலம் குழுவாமே எப்படி? ஏக்கா குழுவானே சாயங்காலம் மறந்தே போச்சு பாத்துருங்க. என்ன இந்த கீதா வந்து சொல்லவே இல்ல? ஏன் குழுன்னு சொன்னா இப்படி பதறியா? அக்கா, என் கையில பைசாயே இல்லக்கா. இன்னைக்கு வேற 1200 ரூபா கிட்ட வைக்கணும் இல்லையா? சரி, நேத்து தான் இருந்த பைசாய்க்கு காய்கறி எல்லாம் வாங்கினேன். எப்பா எப்பா, நான் யாருக்காகவும் போய் வட்டி வாங்க மாட்டேம்மா. நான் வாங்கவே மாட்டேன். என்கிட்ட காசு இல்லப்பா. அவ அவங்க கிட்ட வட்டி வாங்குங்கன்னு சொல்லவும் இல்லக்கா. ரொம்ப நீட்டாதுங்க. என்ன பொண்ணு, உனக்கு 1200 ரூபா தானே, நான் தாரேன் சின்ன பொண்ணு. நீ ஏன் வருத்தப்படியா? சரி உமா, கூடனா 2 நாளையில திரும்ப குடிக்கேனா உமா? ஐயோ, இன்னைக்கு சாயங்காலம் வர குழு இருக்காமே. இந்த மனுஷன் இன்னைக்கு சாயங்காலம் தான் நகை எடுக்க கூட்டு போறேன்னு சொன்னாவ. மத்தியானமே போயிட்டு வந்துட வேண்டியதான். என்ன நாலு யோசனை ரொம்ப பலமா இருக்கு. இல்ல சின்ன பொண்ணு, உனக்கு அது கடன் தரக்கு உமா இருக்கா. என் கையில 5 பைசா இல்ல. அதான் இவள்கிட்ட போன் பண்ணி மதியம் வரும்போது யார்ட்டையாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலான்னு யோசிக்கேன். நம்ப முடியலையே. நம்புறேன்னா நம்புங்கம்மா. நான் இனி நீங்க நம்புறதுக்காக நான் கடன் வாங்கி ஆளையெல்லாம் காட்டி தரவா முடியும்? என்ன பண்ண? அத்தானிட்ட ஒரு வாட்டி போன் பண்ணி சொல்லுங்க. என்ன பொண்ணு, சாயங்காலம் குழு உண்டுன்னு ராணி அக்காள்கிட்ட லட்சுமி அக்காள்கிட்ட போய் சொல்லுவோமா? சரி உமா, வா. நீங்க முன்ன போங்க, நான் இவள்கிட்ட போன் பண்ணி பேசிட்டு வரேனா? சரிக்கா. மத்தியானமே இன்னைக்கு அப்ப போயிட வேண்டியதா நகை கடைக்கு. இன்னைக்கு விட்டா முடியாது. நாளைக்கு சனிக்கிழமை, நாளானைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளா கடந்து போயிட்டே தான் இருக்கோம். இன்னைக்கு போயிட்டு வந்துரும், அதுதான் நல்லது. நேத்து கடைக்கு குழம்பு இருக்கு, அதை வச்சு இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். சோறு மட்டும் வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். பிள்ளை 2 பேரும் வீட்டுல இல்லாதோன்னா வீடே அமைதியா அடக்கம்மா. உங்கடி பிள்ளைகளை இனி என்ன வராவன்னு தெரியலையே. ராணி அக்கா, ஏ ராணி அக்கா, உமா இங்க நிக்கமா, இங்க வா. வாங்கம்மா வாங்க. இப்ப என்ன ஆட்கள் முன்னாடி மாதிரி வரதே கிடையாது. ராணி அக்கா இருக்கதே மறந்துட்டீங்களா எப்படி? வாங்கக்கா, அப்படியெல்லாம் இல்ல. ராணிய கலையில மறக்கக்கூடிய ஆட்களா? ஏக்கா, என்னக்கா வீடே அமைதியா இருக்கு, என்ன பிள்ளைலாம் எங்க? அதா நேத்து சாயங்காலம் போல பூங்குடி நேத்து தான் வந்தாமா. வந்தோன்னா பிள்ளைகளெல்லாம் கிளப்பி நம்ம ஒரு வாரம் அங்க போய் நிப்போம் அவைய அம்மையிட்டு கூட்டிட்டு போயிருக்கியா. பிள்ளைலாம் உடனே கிளம்பி போயிட்டு பாரு. பாரு இந்த குட்டிய வீட்டுல எல்லாத்தையும் வீடே அமைதியா கிடைக்கிற. வீடு மட்டுமாக்கா அமைதியா இருக்கு, உங்க வாயும் தான் அமைதியா இருக்கு. இல்லன்னா எட்டி சத்யா, எட்டி சங்கீதான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு திட்டு கொடுத்துட்டு இருப்பிய. ஆமா உமா, அது உள்ளதுதான். அவளை வீட்டுல இருந்தாச்சா சண்டை போட்டாலும் வீடு கலகலன்னு இருந்துச்சு பாரு. இப்ப பாரு, சோறு வைக்கிறதுக்கே எனக்கு கடுப்பா இருக்கு. என்னக்கா மீன் குழம்பா ஒரே மனமா இருக்கு? ஆமா சின்ன பொண்ணு, நேத்து வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் போல கடந்தா. சரி நான் மட்டும் தானே, அதை இப்பதான் சூடாக்குனேன், அதான் மணக்குது போல. ராணியக்கா, மத்தியானம் அப்போ உங்க வீட்டுலதான் எனக்கு சாப்பாடு, சரியா? அதுக்கு என்ன சின்ன பொண்ணு, தாராளமா எல்லாரும் வாங்க. இப்பதான் அரிசியே அடுப்புல போட போறேன், தண்ணி தான் ஊத்தி வச்சிருக்கேன். ஏக்கா அப்ப எனக்கும் சேர்த்தே வைங்கக்கா. சரிம்மா, இன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து நானே வைக்கேன். ராணியக்கா, குழம்பு வச்சாலே தனி வாசனை தான்க்கா, எப்படி மணக்குது தெரியுமா? எங்க வசந்திய காணல? இன்னைக்கு குழு இல்லையாக்கா, ரூபா வைக்கிறதுக்கு அத்தானுக்கு போன் பண்ணி யார்ட்டே காசு வாங்கிட்டு வரணும்னு போன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிச்சு. ஓ அப்படியா, இன்னைக்கா குழு 1200 வைக்கணும் தானே? ஆமாக்கா. லட்சுமிக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே, ஒரு எட்டு போய் சொல்லிட்டு வந்துட்டா. நீங்க இங்க இருங்க. சரிக்கா. நீங்க அங்க உட்காருங்கம்மா, சோத்துக்கு அரிசி மட்டும் போட்டுட்டு போய் சொல்லிட்டு வந்துட்டேன்னா சேர்ந்து சாப்பிடலாம். சரிக்கா. வாவுமா, ஹால்ல போய் உட்காருவோம். லட்சுமிட்டையும் போய் சொல்லணும், அவகிட்ட ரூபா இருக்கோ என்னமோ தெரியலையே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்ப